கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஆர்சி ஸ்வைப் தான் விளையாட போகிறோம். இந்தியா vs வெஸ்ட் இண்டீஸ். வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் இந்தியான்னு டைப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் சொன்னேன் இந்தியா சார் இன்னைக்கு நல்ல இது உங்களுக்கு புரிஞ்சிருங்க. சரி, எலெக்ஷன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எலெக்ஷன் போடுற வயசே ஆகலை இனிமேல். ஓகே, 2 hours மேட்ச் சென்னையில், அதுவும் வந்து நைட்டு 2 hours மேட்ச் தான் விளாட போகிறோம். எனக்கு டைம் இல்லை, 20 ஆட. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேஎல் ராகுல் எடுத்துகிட்டு சஞ்சுவை எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கேப்டனை விராட் கோலியாக மாற்றிக்கலாம். இங்கே இருக்க சஞ்சு மாற்றியாச்சு. இப்போ கேப்டன் கொடுத்து விராட் கோலியாக மாற்றிட்டேன். அப்புறம் நிக்கோலஸ் பொரானுக்கு பதிலாக நான் எடுத்து அகில் ஹோசைனை போட்டிருக்கிறேன் கேப்டன். ஜேசன் ஹோல்டர் தான் போடலான்னு இருந்தேன், ஆனால் முடியல. ஓகே, வாங்க கேம் உள்ள போகலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா வெதர் நைட் 0% ரெயின், டெம்பரேச்சர் 25. பிச்சு வந்து ஹார்டாக தான் இருக்குது. ஓகே, டாஸ் ஸ்டைல்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிட்டாங்க. பவுல் ஃபர்ஸ்ட். நான் என்னமோ பேட்டிங் தான் ஆடுவாங்கன்னு நினச்சேன். ஓகே, நல்லா ஆடும். 12 balls தான். இதான் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட ஸ்கோர் கார்டு. இது பிளேயிங் கார்டு, ஆக்சுவலி ஸ்கோர் கார்டுன்ட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து விராட் ரோக்கு காம்பினேஷனை நடக்கலாம்னு சொல்லி இறக்கியிருக்கேன். ரோக்கு காம்பினேஷன் நல்ல காம்பினேஷன். இப்போ பிளான் போட்டுட்ருக்காங்க. நடுவில் இந்த 2 பேட்ஸ்மேனும் இறங்குறாங்க. ரோக்கோ ஃபர்ஸ்ட் பால் போட யார் வருவாங்க? ஆண்ட்ரே ரசல் வந்திருக்காரு. லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். ஃபர்ஸ்ட் பால் இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு விளையாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன்னு நினச்சிங்களா? மாற்றிட்டேன். ஃபர்ஸ்ட் பால் தெறிக்க விட்டேங்க 6க்கு. எப்படி தெளிக்க விட்டும்ல. ஃபர்ஸ்ட் பால் ஓவர் 6. ஓகே, நெக்ஸ்ட் பால் இன்னொரு 6. ஃபர்ஸ்ட் ஓவரை பிளேயர் சொல்லி போடுவார்னு நினச்சேன். இவர் எங்கே போடுறாரு? 6 சுழியாக போட்டுருக்காரு. என்ன ஒரு ஸ்டார்ட்டு. இவ்வளோ மீட்டர். 78 மீட்டருங்க. ஃபஸ்ட்டு 2 பால்லையும் தெறிக்க விட்டோம் 6க்கு. ரோக்கு காம்பினேஷன்லாம் லொக்கோ காம்பினேஷனாக பார்ப்போம். விராட் கோலி மட்டும்தான் ஆடுறேன். இன்னொரு 6ங்க. ஹேட்ரிக் ஆஃப் 6s. என்ன எங்கே ஆகிட்டுருக்கு? ஐயையோ பாம். வெஸ்ட் இண்டீஸ் மாட்டிக்கினாங்க நம்மக்கிட்ட. இப்போ அந்த செலப்ரேஷன் பாருங்கள். பேட்டில் சைன் போடுறாரு, செம்மலை. ஓகே, நெக்ஸ்ட் பால் போட ரசல் ஓடி வராரு. வராரு. போடுற 6ங்க. பைசைக்கிள் ஆஃப் த ட்ரைசைக்கிள் ஷாட்டு. என்ன ஒரு அடி அடிக்கிறாரு விராட். 24ங்க. அவரு தான் எல்லாம் இதுவாக வச்சுருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் யார் வருவா? நெக்ஸ்ட்டு யாராச்சும் ஸ்பின்னர் மட்டும் யாருக்காந்தீங்கடா. நான் வெளுத்து கட்டிடுவேன். சில நேரத்தில் தான் எடுத்து கட்டுவேன், ரொம்பலாம் அடிக்க மாட்டேன். ஆமாம்ல, போடு இன்னொரு 6. 30ங்க. அந்த பயமாக இருந்தது இன்னைக்கு. இப்படி போட்டு நான் தான் அடிக்கிறேன். வெஸ்ட் இண்டீஸ்லாம் இல்லைன்னா இந்தியா எப்படி அடிக்கிறேன் பார்த்தீங்களா? இதெல்லாம் மல்டிப்ளேயரில், இது ஆர்சி ஸ்வைப்பில். ஆர்சி 24 தான் மல்டிப்ளேயர் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பால் போட வந்திருக்காரு.
இல்லைங்க. 2 ரன்ஸ் ட்ரை பண்ணிட்டேன், அப்படி வந்துட்டேன் கரெக்டாக. 32 ரன்ஸ் இந்த ஓவரில். நல்ல ஸ்டார்ட் இந்தியா கொடுத்துருக்காங்க, நல்ல மோதி இருக்காங்க நல்லா. சரி, நெக்ஸ்ட் ஓவர் போட யாரும் வராங்க, பயமாக இருக்குது. தயவு செஞ்சு ஸ்பின்னர் மட்டும் இறக்குங்க. சொன்ன மாதிரி அகில் ஹோசைன் கேப்டனே வந்திருக்காரு. அகில் ஹோசைன் பேட்மேன் நான் சொல்லுவேன். ஆனால் அவங்க கை எப்படி வச்சுப்பார்ல. போடு 6 மறுபடியும் ஷாட்டு பார்த்தீங்களே, இப்படி திரும்பி அடிக்கிறாரு. 4 அடி 4 அது ஏதோ ஒன்று. ஓகே, வந்துடுச்சு, அதுவே போதும். நெக்ஸ்ட் பால் போட யார் வரான்னு இல்லை, நெக்ஸ்ட் பால் போட 6 வருமா? ஆமாம், 6 தெரைக்கு விட்டாரே. 41ங்க பா, 2 ஓவர்ஸ்லேவா 41 ரன்ஸுங்க. டீம் ஸ்கோரும் 41, விராட் ஸ்கோரும் 41. ஹாஃப் செஞ்சுரி அடிக்க வைக்கணும், அதுதான் என்னோட இது. அப்பா, நெஞ்சிலே அடி வாங்கணும். எங்கெங்கே கொஞ்சம் இன்னும் இப்படி ஆடுறாரு பேட்ஸ்மேனு. ஆமாம், அவர் அப்படி தான் ஆடுவார். ஸ்வைப் பண்ணுறார். ஓகே, நம்ம ரெடி குத்தோடனே தான் அவனு ஓடி வருவானுங்க. நெக்ஸ்ட் பால். இன்னும் இந்த பால் விட்டேன். கிளம்ப டைம் இல்லைடா, கிளம்புடா டே. டாட் பால். போடு 4 தானே? இல்லை 2 ரன்ஸ் டைப்டு. ஓகே, 2 ரன்ஸ் 43ங்க நீங்கள். ஐயோ, 6 அடித்தோன்னா வராதுங்க. 49 தாங்க விராட் கோலி. போச்சு, எல்லாம் போச்சு கைஸ். முடிஞ்சது கதை. ஃபைனல் பால் ஆஃப் தி இன்னிங்ஸ் முடிஞ்சிச்சு. கரெக்டாக 49 ஆகணும். ஏன்னா இவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கிடைக்கும், அதுவே போதும். மேன் ஆஃப் த மேட்ச் வரும். இந்த இன்னிங்ஸ் முடிஞ்சிச்சு. 49 ரன்ஸ் எடுத்துட்டோம். வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் வந்திருக்காங்க. யார் வருவா ஓப்பனர்ஸ்? ஃபஸ்ட்டு நம்ம பவுலர் யார் செலக்ட் பண்ணலாம்? குல்தீப் யாதவ் இருக்கலாம். ஓகே, குல்தீப் யாதவ் யாருக்கையாச்சும் பிளானிங் போட்டுட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் பிராண்டன் கிங் அண்ட் ஜான்சன் கார்லஸ் வந்திருக்காங்க. கார்லஸ் வந்துடல. ஓகே, குல்தீப் யாதவ் வந்திருக்கோம், அவர் வச்சுருக்காரு. ஓகே, பிராண்டன் கிங்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் தி இன்னிங்ஸ். ஃபர்ஸ்ட் பால் ஒரு நல்ல பால், 4 போகும். இல்லை தடுத்துட்டார். சூப்பர் ப்ரோ. 3 ரன்ஸ் இல்லைனா 2 ரன்ஸ் ஓட்டிருப்பாங்க. 3 ரன்ஸ் ஓட்டிருப்பாங்க, இல்லை 2 தான். ஓகே, நெக்ஸ்ட் பால் போட குல்தீப் யாதவ் ஓடி வராது. ஆஹா, 4. செம்மையான ஸ்டார்டிங், ஆரம்பமான ஸ்டார்டிங். செகண்ட் பால் ஒரு 4 கிடச்சிருக்கு. நேரத்துக்கு நம்ம வந்து 12 ரன்ஸ் எடுத்துருப்போம் கரெக்டாக நினைக்கிறேன், தெரில எனக்கு. காய்ஸ், நான் பேஸ் ரிவல் பண்ணேன்னா 150 சப்ஸ் வரவைங்க, பண்ணிடலாம். எப்படி மறுபடியும் 4 10 ரன்ஸ். நேரத்துக்கு நான் வந்து 18 எடுத்துருப்பேன் நேரத்துக்கு கரெக்டாக. ஓகே, 4 ரீகேப்பில் நம்ம பார்க்க மாட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரிஃப்டர் வச்சேன்னு நினைக்கிறேன். அவுட் ஆக்குவாங்களா மறுபடியுமா? இல்லை, 2 ரன்ஸ் ஓடுவாங்களா? இல்லை. 150 ஸ்டெப்ஸ் ஃபேஸ் ரிவியல். ஓகே,
ஜஸ்ட்டுங்க கொஞ்சம் அடிச்சிருந்தானா பக்கத்தில் இருக்கிற ஃபீல்டர் கேட்ச் பிடிச்சிருமா. பட் கேட்ச் கை கட்டினது வாய் கட்டல. பவுல்டு கிளம்பு பவுல்டு கைஸ் தெரிக்க விட்டோம். ஜான்சன் கார்லஸ் 0க்கு போயிருக்கார் டக் அவுட். நெக்ஸ்டாக யார் வருவா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நெக்ஸ்ட் பவுலர் யார் இறக்கலாம்? ஹர்திக் இறக்கலாங்க. நல்ல பவுலர். யார் அவுட் ஆகிட்டு வரா பார்க்கலாமா? நிக்கோலஸ் பொரான் வந்திருக்காரு. சவுண்டு கொஞ்சம் எத்தி கம்மி பண்ணிடலாம். போட 4 மழை அவங்க விழுது. ஏன்னா ஜெயிச்சிடுதுன்னு நாங்கள் 4 வந்திருக்கு. 6 அடித்தாலும் முடியாது. நோ பால் போட்டால் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நான் 5 பாலும் நோ பால் போடணும்னு நினைக்கிறேன். கால்குலேட்லாம் நான் பண்ணி சொல்கிறேன். சைடில் வச்சுருக்காரு. ஃபீல்டு இருக்காரா? போடுறேன். ஓகே நிக்கோலஸ் பொரான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பால் ஃபேஸ் பண்ணுறது. இது வாய்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேறு எங்கேயோ செட் பண்ணியிருக்கேன். சொன்ன மாதிரியே வைடு பாஞ்சு பிடிச்சாருங்க. வாவ் சூப்பர். WB வைடு பாலே WB வைடு பாலே. ஓகே இந்த சைட் போயிடலாம். அடிக்கவே மாட்டேங்கிறாரு இவரு. அடிச்சு தான் தொலையன். 3 பல்டர் இது வர்றனாச்சும் எட்ரா பக்கத்தில் 3 ஃபீல்டர் அடிச்சிருக்கோம். ஒருத்தன் ஹெல்மெட் போட்டுக்கிறோம். மீதி கேப் போட்டிருக்கோம். அப்போ 6 1 ரன் ஆச்சு. அப்படின்னு 6 ரன் அடிச்சாரு. இதுக்கப்புறம் என்ன அடிச்சு அதில் ஒன்றுமே ஆகாது. ஓகே இன்னும் 2 பால்ஸ் இருக்குது. ஸோ அப்பா என்ன ஃபீல்டிங்க. கிளாப் தட்டுறாரு. யாருந்தா தெரில. ஓகே லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் இன்னிங்ஸ். போடுங்க. ஃபைனலி ஜெயிச்சிட்டோம் 22 ரன்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டோம் 23 ரன்ஸ் இல்லை 22 ரன்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டோம். ஓகே மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்னு பார்ப்போம். இது விராட் கோலியாக தான் இருக்கணும். எஸ் விராட் கோலி. சூப்பர் ப்ரோ. நல்லா 6-4 வச்சுருக்கீங்க. ஓகே இட்ஸ் டைம் டு லிஃப்ட் தி கப். கப்பு தூக்க போகிறோம். ஓகே கைஸ் இந்த வீடியோ முடியுது. அதோட்டி பார்க்கலாம். பை பாய்.